நேர்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீகம் தொலைக்காட்சியினுடைய நேரடி ஒளிபரப்பு வாயிலாக நாங்கள் சந்திக்கின்றோம். இன்று வீகம் குழுமத்தில் புதிய வளத்தாப்பட்டி மைதானத்திலே இருந்து நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று புதிய வளத்தாப்பட்டி வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா, அதே போல் சிலோன் பிரிட்டிஷ் காலேஜ், அதே போன்று மாணவர் அமைப்பு என்பன இணைந்து வழங்குகின்ற எமது சமாந்துறை பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே விபிஎல் மெகா நைட் கிரிக்கெட் டூர்னமெண்ட் 2025 இந்த அணிக்கு 9 பேர் 5 ஓவர்கள் கொண்ட மட்டுப்படுத்தப்பட்ட மின்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி புதிய வளத்தாப்பட்டி மண்ணிலே புதிய வளத்தாப்பட்டி மைதானத்திலே இந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே மின்னொளியிலான இந்த போட்டியிலே மொத்தமாக 56 அணிகள், அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த 56 அணிகள் இந்த போட்டியிலே பங்கு கொள்கின்றார்கள். குறிப்பாக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான சகல பூர்வாங்க ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் சொற்ப நேரத்திலே உத்தியோகபூர்வமாக சம்பிரதாயபூர்வமாக இந்த போட்டிகளை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு இன்னும் சொற்ப நேரத்திலே இடம்பெறப் போகிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்காக எமது சமாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே இந்த புதிய வளத்தாப்பட்டி அமைப்பு, குறிப்பாக இந்த மாற்றவர் அமைப்பு, அதே போல வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா அமைப்பு, அதே போன்று ஏராளமான சமூக சேவை அமைப்புகள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் சமாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் நசார் அவர்கள், அதே போன்று ஹேலிஸ் சோலார் நிறுவனத்தினுடைய அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏசிஎம் சஹில் அவர்களும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பல அதிதிகள் இந்த நிகழ்விலே எம்மோடு பங்கெடுக்க காத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்னும் சொற்ப நேரத்தில் புதிய வளத்தாப்பட்டி மைதானத்திலே இந்த மாபெரும் மின்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி அணிக்கு 9 பேர் கொண்ட 5 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட மின்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இன்னும் சொற்ப நேரத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த 56 அணிகள் இந்த போட்டியிலே பங்கெடுக்கப் போகின்றார்கள். குறிப்பாக இந்த அம்பாறை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு தெரியும், இன மத மொழி பேதம் கடந்து ஒரு நல்லிணக்க நோக்கத்திலே இந்த சுற்று தொடர் ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படையிலே குறிப்பாக எதிரே வரப்போகின்ற தீபாவளி பண்டிகை, அந்த பண்டிகையை முன்னிட்டும் இந்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்காக, அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்காக இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்னும் சொற்ப நேரத்திலே இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சுற்று தொடருக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட ஜீவன் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நிறுவனம், அதே போல விவசாயிகளினுடைய இருக்கின்ற கிரீன் கார்டு எக்ரோ, அதே போல அன்றாட பாவனை பொருட்களினுடைய மாபெரும் களஞ்சியமாக புதிய வளத்தாப்பட்டி ஸ்டோர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஹேலி சோலார் நிறுவனமும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது மைதானத்தினுடைய மத்திய பகுதி ஆடுகளம் இருக்கிற பகுதிக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். மிக சிறப்பாக இந்த ஆடுகளம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு சீராக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நேற்று முன்தினம் அதே போல நேற்று கடும் மழை காரணமாக வெள்ளத்தால் இந்த மைதானம் பாதிப்படைந்திருந்தாலும் எமது தொண்டர்களினுடைய அயராத முயற்சியின் காரணத்தால் இந்த சுற்றுத்தொடர் இன்றைய சகல பூர்வாங்க ஏற்பாடுகளும் நடைபெற்ற இப்போது ஜனூஸ் மைதானத்தினுடைய மத்திய பகுதி ஆடுகளம் இருக்கிற பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றோம். இப்போது இந்த மைதானத்தில் பிட்ச் ரிப்போர்ட் என்று சொல்வார்கள், ஆடுகள கள நிலவரம், அதாவது ஆடுகள கள அறிக்கையை நாங்கள் இப்போது எங்களுடைய வீகம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்காக தர வேண்டும். பிட்ச் ரிப்போர்ட் குறிப்பாக இந்த கிரிக்கெட் வர்ணனையாளர்கள், அதே போல சிரேஷ்ட ஓய்வு பெற்ற வீரர்கள் பலர் வர்ணனையாளர்களாக இணைந்து போட்டி பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை தொகுத்து வழங்குகின்ற அதே நேரம் ஆடுகளம் பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களையும் எதிர்வு கூறுகளையும் தொலைக்காட்சிகளிலே வழங்குவார்கள். இப்போது இந்த ஆடுகளம் மிக சிறப்பாக செப்பனிடப்பட்டிருக்கின்றன. நான் ஏலவே குறிப்பிட்டதைப் போல நேற்று மழை இந்த வடத்தாப்பட்டி பிராந்தியத்திலே நேற்று
மழை காரணமாக இந்த மைதானம் வெள்ளத்தால் பாதிப்படைந்திருந்தாலும் தற்போது மிக சிறப்பாக செப்பனிடப்பட்டு வெள்ள நீர் அகற்றப்பட்டு விளையாடுவதற்கு மைதானத்தில் இருக்கின்றார்கள் எமது வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா தொண்டர்கள். அந்த அடிப்படையிலே இந்த மைதானத்தை ஆடுகள நிலவரத்தை பற்றி என்ன சொல்லப் போகின்றீர்கள்? நன்றி நயம். குறிப்பாக இந்த ஆடுகள நிலவரத்தை விவரிக்கிற அளவுக்கு கிரிக்கெட் நுணுக்கங்கள் தெரிந்த ஒருவன் அல்ல. ஆனால் கிரிக்கெட் ரசிகன், கிரிக்கெட் பிரியன் என்ற அடிப்படையிலே உண்மையிலேயே பொதுவாக கூறுகின்ற போது ஒரு மழையுடன் கூடிய ஒரு காலநிலையிலே ஒரு ஈரப்பதன் மிக்க ஒரு ஆடுகளம் என்கின்ற போது இந்த ஆடுகளம் நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போல நேற்று அதுபோல கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் பெய்த மழை காரணமாக இன்னும் ஈரப்பதன் இந்த நிலத்திலே தங்கியிருக்கிறது. எப்போதுமே நான் நினைக்கின்ற அளவுக்கு இந்த ஈரப்பதன் அதிகமாக இருக்கின்ற மைதானத்திலே பந்து வீச்சுக்கு எப்போதுமே ஒரு சாதகமான ஒரு சூழல் நிலவும் என்று நான் நினைக்கின்றேன். அதுவும் சுழல் பந்து வீச்சுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் கொண்ட ஒரு மைதானமாகவும் இது இருக்கும். அதேவேளை முதலிலே துடுப்படுத்த ஆடுகின்ற அணியை விட முதலிலே பந்து வீசுகின்ற அணிக்கு குறிப்பாக ஃபீல்ட் செய்கிற அணிக்கு இது ஒரு சாதகமான ஒரு மைதானமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஈரப்பதன் இன்னும் இருக்கிறது. அதுபோல் இரவு நேரங்களிலே பனிப்பொழிவு இன்னும் அதிகமாக, இப்போதே நான் நினைக்கின்ற மாலை நேரங்களிலே பனிப்பொழிவு அதிகமாக துவங்கிவிட்டது. இதன் காரணமாக பந்து வீச்சாளர்களுக்கு, சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும். சில நேரங்களிலே துடுப்பாட்ட வீரர்களுக்கு அது சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும். நிச்சயமாக உண்மையிலே நீங்கள் போல காலநிலை இந்த போட்டியின் தாக்கத்தை செலுத்தும் என்று நம்புகின்றோம். குறிப்பாக ஜனு சொன்னதை போல இந்த மைதானத்திலே ஈரப்பதன், அதாவது அந்த ஈரத்தினுடைய தன்மை இன்னும் மாறாமல் இருக்கிறது. ஆகவே உண்மையிலே ஆரம்பத்திலே முதலிலே களத்தடுப்பை தீர்மானிக்கின்ற அணிக்கு ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, களத்தடுப்பாளர்களுக்கும் பந்துவீச்சாளர்களுக்கும் உண்மையிலே ஒரு சவாலை ஏற்படுத்த போகிறது இந்த மைதானம். காரணம் என்னவென்றால், நீங்கள் சொன்னதைப் போல பனிப்பொழிவின் காரணமாக ஈரப்பதன் அதிகமாக இருக்கிறது. குளிர்ச்சியான காலநிலை இந்த மைதானத்தை சூழ நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கின்ற போது உண்மையிலே துடுப்பாட்ட வீரர்கள் கொஞ்சம் அதாவது ஓட்டங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஆகவே இங்கே இந்த மைதானத்தை பார்க்கின்ற போது மிக அழகாக இருக்கிறது. மிக நேர்த்தியாக இந்த மைதானம் சிறப்பாக காணப்படுகிறது. இன்னும் சொற்ப நேரத்திலே குறிப்பாக ஜனுஸ், இந்த 56 அணிகள் இந்த போட்டியிலே, இந்த சுற்று தொடரிலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற முன்னணி கிரிக்கெட் கழகங்கள், மென்பந்து கிரிக்கெட் கழகங்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். உத்தியோகபூர்வமாக இந்த ஊடகமாக இதிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறது, இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போது மைதானத்திலே ஒலிநுட்பம் இயங்க ஆரம்பித்திருக்கின்ற வேளையிலே ஜனுஸ் சொல்லுங்கள், உண்மையிலே இப்போது இந்த பிராந்தியத்தினுடைய முக்கியமான அணி வீரர்கள், அணி கழகங்களினுடைய போல அணி வீரர்கள் பலர் இங்கே வருகை தந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனுஸ், இப்போது மைதானத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது மின் விளக்குகள் மிக அழகாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே அரைவாசி பகுதிக்கு இப்போது மின்சாரம் தடை நேரத்தில் அது நிச்சயமாக இப்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இரவு நேர மின்னொளி போட்டியாக இந்த போட்டி பிபிஎல் இடம்பெறப் போகிறது. குறிப்பாக வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், அதுபோல மாற்றத்துக்கான மாணவர் அணி, அதுபோல சிலோன் பிரிட்டிஷ் காலேஜ் என்பன இணைந்து நடாத்துகின்ற இந்த மாபெரும் சுற்றுப்போட்டி புதிய வளத்தாப்பட்டி மைதானத்திலே இடம்பெறப் போகிறது. இன்னும் சொற்ப வேளையிலே 56 அணிகள் பங்கு பெற்றுகின்ற அணிக்கு குறிப்பாக 5 ஓவர் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அணியிலே 9 பேர் விளையாடுகின்ற அளவுக்கு இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றது. குறிப்பாக இன்னும் சொற்ப வேளையிலே நடைபெறப் போகின்ற இந்த போட்டி ஒரு இரவிலே குறைந்தது ஒரு 10க்கும் மேற்பட்ட போட்டிகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக 5 நாட்கள் இந்த போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. உண்மையிலே இந்த பகுதியிலே இடம்பெறுகின்ற ஒரு
பிரம்மாண்டமான ஒரு சுற்றுப் போட்டியாக மிக சிறப்பான முறையிலே இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. நீங்கள் சுற்றி வர பார்க்கின்ற போது இந்த மின்னொளியிலான இந்த மைதானம் இப்போது தகதகத்து கொண்டிருக்கிறது, பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே இப்போது மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்ற போதும் இந்த போட்டிகள் இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் ஏற்பாட்டு குழுவினர் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக இந்த மைதானத்திலே ஈரப்பதன் சற்று தங்கி இருக்கிறது. இருந்த போதும் இந்த போட்டிகள் ஆரம்பமாகி இந்த மைதானம் அதற்கு வாசியாக வருகின்ற போது இன்னும் இந்த போட்டிகள் சூடு பிடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். முதல் போட்டி யார் யாருக்காக எந்த அணிகளுக்கு இடையிலே நடைபெறப் போகின்ற என்கின்ற விவரங்களை நாங்கள் இன்னும் சொற்ப வேளையிலே தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் அம்பாறை மாவட்டத்தின் தேர்ச்சி பெற்ற நடுவர்களும் இந்த போட்டியிலே நடுவர்களாக பங்கு பெற்று போகின்றார்கள். நிச்சயமாக ஜனுஷ் குறிப்பிட்டதை போல மிக சிறந்ததொரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சிறந்ததொரு விருந்தாக அமைய போகிறது இந்த சுற்றுத்தொடர். உண்மையிலே மிக அழகாக மிக நேர்த்தியாக சர்வதேச மைதானங்கள் எவ்வாறு காட்சி தருமோ அதே போல அதைவிட மேலாக மிக பிரமிப்பாக இந்த ஒரு கிராம பகுதியிலே புதிய பலத்தாப்பட்டி மண்ணிலே இப்படியானதொரு போட்டியை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா அமைப்பு அதே போல மாற்றத்துக்கான மாணவர் அமைப்பு என்பன இணைந்து இந்த சுற்று போட்டிக்குரிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கி இருக்கின்றார்கள். உண்மையிலே எங்களுடைய வெள்ளையன் வினோகாந்த் சமாந்துறை பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களை பொறுத்த மட்டிலே உண்மையில் இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், இளைஞர்கள் மத்தியிலே ஏராளமான விடயங்களை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை வழிப்படுத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கலை, கலாச்சாரம், கல்வி, சமூகம் சார்ந்த பல விடயங்களை இவர் முன்கொண்டு செல்கின்றார். அந்த அடிப்படையிலே உண்மையிலே இந்த சுற்றுப் போட்டியானது உங்களுக்கு தெரியும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வேளையிலே குறிப்பாக 56 அணிகள் அம்பாறை மாவட்டத்தில் 56 அணிகள் அதே போல 9 பேர் இந்த ஒரு அணியிலே கலந்து கொள்வார்கள், இந்த போட்டியிலே கலந்து கொள்வார்கள். அதே போல 5 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட மென்பந்து கிரிக்கெட் சுற்று தொடராக இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு அணியிலே கலந்து கொள்ளக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் 9 பேர், அதே போல 5 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியாக இந்த போட்டி நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையிலே உண்மையிலே இந்த சுற்று தொடரை பொறுத்த மட்டிலே அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கியமான முன்னணி கிரிக்கெட் கழகங்கள் இந்த போட்டியிலே மோத இருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே பார்க்கின்ற போது இந்த போட்டிக்குரிய சகல ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே உத்தியோகபூர்வமாக நாங்கள் இந்த போட்டிகளை நாங்கள் மிக சிறப்பாக அதனுடைய அங்குரார்ப்பண நிகழ்வுகளை நேரடியாக வியூகம் டிவி வழியாக தரப்போகின்றோம். உண்மையிலே இந்த சமூக ஊடக பங்காளராக வியூகம் இணைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஏராளமான விடயங்களை நாங்கள் இப்போது தரப்போகின்றோம். ஜன சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நான் ஏலவே சொன்னது போல இந்த பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே சம்மாந்துறை பிரதேச சபைக்கு உட்பட்ட புதிய வளத்தாப்பட்டி மண்ணிலே நடைபெறுகின்ற மிக பிரம்மாண்டமானதொரு போட்டியாக கிரிக்கெட் சுற்று போட்டியாக இதனை நாங்கள் பார்க்கின்றோம். பிபிஎல் என்கின்ற இந்த மகுடத்திலே இந்த போட்டி நடைபெறுகிறது. மொத்தமாக 56 அணிகள் கலந்து கொள்கின்றன. குறிப்பாக 5 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த போட்டிகளிலே ஒரு அணியிலே 9 வீரர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தின் பிரபலமான 56 அணிகள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளப் போகின்றன. இனமத பேதங்கள் கடந்து விளையாட்டு என்ற அந்த உன்னதமான அந்த புள்ளியிலே இணைந்து இந்த போட்டிகள் 5 நாட்கள் நடைபெறப் போகின்றன. 5 நாட்களும் மின்னொளியில் இந்த மைதானம் புதிய வளத்தாப்பட்டி மைதானம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த மைதானத்தை நோக்கி ஏராளமான அணிகள் படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இந்த போட்டிகளை மிக சிறப்பான முறையிலே இந்த ஏற்பாட்டாளர்கள் செய்திருக்கின்றார்கள். அதற்கு கட்டியம் கூறுவது போல இந்த மைதானத்தின் இந்த பூர்வாங்க ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். மிக சிறப்பான முறையிலே இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த போட்டி எங்கே நடைபெறுகிறது என்று ஏராளமான உறவுகள் நண்பர்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக
குறிப்பாக அம்பாறைக்கு செல்கின்ற வழியிலே வளத்தாப்பட்டி என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. புதிய வளத்தாப்பட்டியிலே இருக்கின்ற இந்த மைதானத்தில் தான் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. உண்மையிலேயே உலகளாவிய ரீதியிலும் இலங்கையிலும் கிரிக்கெட் என்றால் அலாதியான பிரியம் கொண்ட ரசிகர்கள் இருக்கின்றார்கள். எனவே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வருகின்ற இந்த 5 நாட்கள், அம்பாறை மாவட்ட கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வருகின்ற இந்த 5 நாட்கள் கொண்டாட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு 56 அணிகள் என்கின்ற போது, குறிப்பாக இந்த பகுதியிலே அம்பாறை மாவட்டம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் கிரிக்கெட் விளையாட்டுக் கழகங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு மாவட்டம். எனவே இந்த மாவட்டத்தில் மிக திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் இருக்கின்றார்கள், தேசிய தரம் வாய்ந்த வீரர்கள் இருக்கின்றார்கள். தேசிய அணியிலே இடம் பெறுவதற்கு தேர்ச்சி பெற்ற பல வீரர்கள் கொண்ட ஒரு மாவட்டம் தான் இந்த அம்பாறை மாவட்டம். எனவே இந்த அம்பாறை மாவட்டத்தின் மிக முக்கியமான கழகங்கள் கலந்து கொள்கின்ற ஒரு போட்டியாக, சுற்றுப்போட்டியாக இந்த போட்டி இடம்பெறப் போகிறது. எனவே இன்னும் சொற்ப வேளையிலே ஆரம்ப நிகழ்வு இடம்பெறப் போகிறது. ஆரம்ப நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். குறிப்பாக இப்போது பல அணிகள் இப்போது ஒவ்வொரு அணிகளாக இந்த மைதானத்திற்குள் பிரசன்னமாகி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர் நயம் அவர்கள் இப்போது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் குழுவினர் மிக சிறப்பான முறையிலே சிரத்தையோடு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் குழுவோடு இணைந்து பல சமூக சேவை அமைப்புகள் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக எந்தெந்த அமைப்பினர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார்கள், அவர்களது பங்களிப்பு குறித்து நண்பர் நயம். உண்மையிலே ஜனுஸ் நிறையவே விடயங்களை கூறிவிட்டார். குறிப்பாக வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா, மாற்றத்துக்கான மாணவர் அமைப்பு, அதே போல சிலோன் பிரிட்டிஷ் காலேஜ் ஆகியன இணைந்து எங்களுடைய சமாந்துறை உப தவிசாளர், சமாந்துறை பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே, அவருடைய தலைமையிலே இந்த சுற்றுத்தொடர் 56 அணிகள் கலந்து கொள்கின்ற சுற்றுத்தொடர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அதிதிகளை வரவேற்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்கள், அதே போன்று சமாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் நசார் அவர்கள், அதே போல சோலார், அதாவது ஹேலி சோலார் நிறுவனத்தினுடைய அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் ACM சஹில் உட்பட இந்த நிறுவனத்தினுடைய முக்கிய உயர்பீட உறுப்பினர்கள், அதே போல மாற்றத்துக்கான மாணவர் அமைப்பு, அதே போல வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா அமைப்பு என்பன இணைந்து இப்போது இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார்கள். முக்கியமாக இந்த மண்ணை சேர்ந்த முக்கியமான புத்திஜீவிகள் பலரும் இந்த நிகழ்விலே மோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது அதிதிகளை அழைத்து கொண்டு செல்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகிறது. குறிப்பாக இந்த சுற்றுத்தொடர் உங்களுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வேளையிலே குறிப்பாக மெகா நைட் கிரிக்கெட் டூர்னமெண்ட் 2025 56 அணிகள் பங்கு கொள்ளுகின்ற மாபெரும் கிரிக்கெட் சுற்று தொடர். அணிக்கு 9 பேர் 5 ஓவர்கள் கொண்ட மின்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி புதிய வடத்தாப்பட்டி மைதானத்திலே மிக சிறப்பாக மின்னொளியிலான இந்த சுற்றுத்தொடர் 5 நாட்கள் வரை நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதலாம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெறுகின்ற அணிக்கு வெற்றி கேடயங்களும் அதே போல பணப்பரிசுகளும் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் கௌரவிக்க இருக்கின்றார்கள். அதே போல இந்த சுற்றுத்தொடரினுடைய தொடர் ஆட்ட நாயகன், அதே போல சிறந்த களத்தடுப்பாளர், சிறந்த பந்துவீச்சாளர், சிறந்த துடுப்பாட்ட வீரர் போன்ற பல விருதுகளையும் பல பரிசில்களையும் இந்த போட்டிக்கான குழு வழங்க காத்திருக்கின்றார்கள். உண்மையிலே மிக ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இன்னும் சொற்ப நேரத்திலே முதலாவது போட்டி இந்த மைதானத்திலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த சுற்றுத்தொடரினுடைய அனுசரணையாளர்களாக இலங்கையிலே இருக்கின்ற முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற ஹேலி சோலார் நிறுவனம் எம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். அதே போல குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் பல வருட காலம் அனுபவம் கொண்ட ஜீவன் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நிறுவனம், உங்களுக்கு தெரியும், சகல நாடுகளுக்குமான விசா, டிக்கெட் போன்ற சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையிலே பல வருட கால அனுபவம் கொண்ட ஜீவன் ஃபாரின் ஏஜென்சி நிறுவனம் எம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். அதே போல விவசாயிகளினுடைய உற்ற நண்பன் கிரீன் கார்டு எக்ரோ நிறுவனமும் எங்களோடு பங்கெடுத்திருக்கின்றார்கள். அன்றாட பாவனை பொருட்களின் மாபெரும் களஞ்சியமாக புதிய வளத்தாப்பட்டி ஸ்டோர்ஸ், நியூ வளத்தாப்பட்டி ஸ்டோர்ஸ் நிறுவனமும் எங்களோடு கைகோர்த்திருக்கின்றார்கள். அந்த நிறுவனத்துக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது எமது அதிதிகளை அழைத்து சென்று மங்கள விளக்கேற்காக எமது அதிதிகளை அழைத்து நாங்கள் இப்போது அழைத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே VPL
கிரிக்கெட் சுற்று தொடர் மிக சிறப்பாக இன்றைய தினம் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே முதலாவது போட்டி, அதே போல இன்றைய தினம் 4 போட்டிகள் நடைபெறுவதாக குழுவினர் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 4 போட்டிகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான சகல பூர்வாங்க ஏற்பாடுகளும் இப்போது பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்போது மங்கள விளக்கேற்றுகின்ற நிகழ்வுக்காக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நிச்சயமாக இப்போது மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு இப்போது இடம்பெறப் போகிறது. மங்கள விளக்கேற்றுவதற்கு நாங்கள் இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 56 அணிகள் பங்கு பெற்றுகின்ற மிக அட்டகாசமான ஒரு கிரிக்கெட் சுற்றுப்போட்டி அம்பாறை மாவட்டத்திலே புதிய வளத்தாப்பட்டி கிராமத்திலே இப்போது இடம்பெறப் போகிறது. இப்போது எமது அதிதிகள் மங்கள விளக்கேற்றுவதற்கு இப்போது தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இப்போது அந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக நண்பர் நயீம் அவர்கள் இப்போது இருக்கின்றார். நயீம், புதிய வளத்தாப்பட்டி மைதானத்திலே அம்பாறை மாவட்டத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் சுற்று தொடர் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே Voice of Future Sri Lanka, Ceylon British College, Change Power Student Community, அதே போல சமாந்துறை பிரதேச சபையினுடைய வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே 56 அணிகள் பங்கு கொள்ளும் மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்று தொடர் இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய முன்னணி கிரிக்கெட் கழகங்கள் பங்கெடுக்கின்ற மாபெரும் கிரிக்கெட் தொடர் இன்னும் சொற்ப நேரத்திலே சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வு, அந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்ற இந்த வேளையிலே மங்களகரமாக மங்கள விளக்கேற்றுகின்ற நிகழ்வு அதிதிகளினுடைய பொற்கரத்தால் அந்த மங்களகரமாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்ற நிகழ்வுக்காக இந்த நிகழ்வினுடைய எமது சமாந்துறை பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய எண்ணத்தில் உதித்த மாபெரும் கிரிக்கெட் சுற்றுத்தொடர், இந்த சுற்றுத்தொடரை மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்காக எமது சமாந்துறை பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக. அவரை தொடர்ந்து இந்த நிகழ்வில் அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சமாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் நசார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போல ஹேரிஸ் சோலா நிறுவனத்தினுடைய அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் ACM ஜகீல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போல வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய தலைவர் பதுஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக. நண்பர்கள் ஒன்றியத்தின் சார்பிலே ஒரு பிரதிநிதி மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். நண்பர்கள் ஒன்றியத்தின் சார்பிலே மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக மாற்றத்துக்கான மாணவர் அமைப்பினுடைய பிரதிநிதி பிரவீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் பிரவீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அறம் அமைப்பினுடைய பிரதிநிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக. உதவும் கரங்கள் அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதியை மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். வீனஸ் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே ஒருவர் வந்து மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வீனஸ் விளையாட்டுக் கழகம் சார்பிலே வாரணம் நற்பணி மன்றத்தின் சார்பிலே வாரணம் நற்பணி ஒன்றியத்தின் சார்பிலே ஒரு பிரதிநிதி இப்போது மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று
நாவலர் சனசமூக நிலையத்தின் சார்பிலே ஒரு பிரதிநிதி இப்போது மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். துளிர் அமைப்பின் சார்பிலே ஒரு பிரதிநிதி மங்கள விளக்கேற்றுவதற்காக திரு செல்வமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக. அதே போன்று வீனஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய போசகர் சந்திரசேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றுவதற்காக. நாக நம்பிரான் ஆலயத்தினுடைய KS ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். KS ரவி மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக. இந்த புதிய வளத்தாப்பட்டி மண்ணிலே மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுத்தொடர் மிக சிறப்பாக தற்போது அந்த நிகழ்வினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேளையிலே மங்கள விளக்கேற்றி வைத்த அத்தனை அதிதிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எமது அதிதிகளை அன்போடு அழைக்கின்றோம். இப்போது அதிதிகளை வரவேற்று எமது பிரதான மண்டபத்தின் பிரதான மைதானத்தின் வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா மாற்றத்துக்கான மாணவர் அமைப்பு, சிலோன் பிரிட்டிஷ் காலேஜ், அதே போன்று சமாந்தரை பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடர் 56 மென்பந்து கிரிக்கெட் கழகங்கள் பங்கெடுக்கின்ற மாபெரும் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் இந்த புதிய வளத்தாப்பட்டி மண்ணிலே மிக சிறப்பாக இன்னும் சற்று நேரத்திலே போட்டிகள் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த நிகழ்வை தலைமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எமது சமாந்துரை பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் எங்கள் அன்புக்குரிய வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா அமைப்பினுடைய ஸ்தாபகர், சிலோன் பிரிட்டிஷ் காலேஜ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர், மாணவர் மாற்றத்துக்கான மாணவர் அமைப்பினுடைய ஸ்தாபகர், எங்கள் அன்புக்குரிய இந்த மண்ணின் மக்கள் பிரதிநிதி, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஏராளமான சமூக சேவை பணிகளை தன்னுடைய இளம் ரத்தங்களை கொண்டு இந்த மண்ணிலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த நோக்கத்திலே பல்வேறு செயற்திட்டங்களை செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற எமது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. VPL மெகா கிரிக்கெட் நைட் டோர்னமெண்ட் 2025 இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக அங்குரார்ப்பண நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சம்பந்துரை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் திரு அசார் அவர்களே, அதே போல ஹைலேஸ் நிறுவனத்தினுடைய அம்பாறை மாவட்டத்துக்கான BDO பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆபீசர் திரு சைல் அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அமைப்பினுடைய தலைவர் உட்பட பிரதிநிதிகளே, அதே போல மாவட்டத்துக்கான மாணவர் அமைப்பின் தலைவர் உட்பட அனைத்து அங்கத்தவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளே, வானொலி மக்கள் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளே, அறநிலையத்தினுடைய பிரதிநிதிகளே, உதவி கலைஞருடைய பிரதிநிதிகளே, வீனஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ போசகர் திரு சந்திரசேகர் அவர்களே, புதிய வளத்தாப்பட்டியின் சரித்திரம் படைத்த அனைத்து சங்கங்களிலும் அங்கத்துவம் வைத்த அண்ணன் செல்வமணி அவர்களே, துணை அமைப்புடைய தலைவர் ஓநாதன் அவர்களே, இங்கே வருகை வந்திருக்கும் ஏனைய அமைப்பினுடைய தலைவர்கள் நாகதம்பரம் ஆலயம், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ நாவல் சமசமூக நிலையம், அனைத்து அமைப்பைச் சேர்ந்தவர்களையும் உழைத்தவனாக இந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு காரணமானவர்கள் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அமைப்பைச் சேர்ந்த தம்பிமார்கள்,
தம்பி சிவி, தம்பி பதுருசன், ரஞ்சித், பிரகாஷ், டிலக்ஷன், ராஜன், அஷான், ஆகாஷ், ரதீசன், சுஜீவன், முனேஷ், கண்ணா உட்பட ஏனைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்வதோடு மாற்றத்துக்கான மாணவ அமைப்பு சார்பாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாக இருந்து இந்த கிரிக்கெட் துறையில் மிக நிபுணத்துவம் அனுபவம் வாய்ந்தவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தலைவர் பிரவீன், கேஷான், சதுர்சன், யுதர்சன், மேஷா, இல்ஷான், யதுர்சன் உட்பட தங்கைமார்களான அபிஷா, வர்ஷா, கம்சா, இலக்ஷினி, பிரினி அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். உண்மையில் இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. காரணம், நாங்கள் கடந்த 3 தசாப்தத்துக்கு மேலாக இங்கே உயிர்குடியேற்றப்பட்டவர்கள், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய ஆதிக்குடிகள், என்னுடைய வழிநடத்தியவர்கள் இந்த கிராமத்தில் எங்களை குடியேற்றினார்கள். அதன் வழிவாயிலாக எங்களுக்கான அனைத்து விடயங்களும் இங்கே கிடைக்கப்பெற்றன. காடுகள் அழிக்கப்பட்டு ஒரு செங்கல் கூட இல்லாமல் குடியேற்றப்பட்ட நாங்கள் இன்று கிட்டத்தட்ட இந்த நவீன யுகத்திலே இன்று கல்வியிலும் அதே போல பொருளாதாரத்திலும் அதே போல விளையாட்டிலும் கிட்டத்தட்ட எங்களுடைய கிராமத்துக்குரிய மாணவர்களும் அங்கே தங்களை தக்க வைத்துக் கொண்டு செல்கிறார்கள் என்பது இங்கே ஒரு பெரிய பெருமைக்குரிய விடயம். அதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிரதேசம் எடுத்துக் கொண்டால் பழமொழி கிராமம், ஸ்மைல்புரம், பழையவளத்தாப்பட்டி போன்ற கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் நாங்களும் ஒரு கிராம சேவை பிரிவுக்கு உட்பட்டு அனைவரும் அண்டி சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான இந்த கால சூழ்நிலையில் நாங்கள் இளைஞர்கள் மத்தியில் அதே போல இனங்களுக்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்காக இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழ், சிங்களம், இஸ்லாம் என்ற வேறுபாடு இல்லாமல் கிட்டத்தட்ட இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை அங்கே உறுதி செய்யும் முறையிலே இந்த மைதானத்திலே கிட்டத்தட்ட 56 கிரிக்கெட் அணிகள் களம் காண இருக்கின்றன. எனவே இந்த மைதானமானது கிட்டத்தட்ட எங்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டான அதிகமான வீரர்களை உருவாக்குவதற்கு இன்று இதன் மூலமாக அதிகமான வீரர்கள் இன்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வழிவாயிலாக இந்த உலகத்துக்கு நாங்கள் சிறந்த வீரர்கள் உள்ள ஒரு கிராமமாக எங்களுடைய புதிய வளத்தாப்பட்டை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பொத்துவில் முதல் வெய்யத்து கண்டிய வரையிலான பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 56 அணிகளை கொண்டவர்கள் இங்கே வருகை தர உள்ளனர். இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பவர் நண்பர்கள் ஒன்றியத்துடைய என்னுடைய நண்பர் திரு ஆர் விக்னேஸ்வரன் அவர்கள். அவர் அங்கே தொழில் பொறுத்தராக அம்பாறை மாவட்ட செயலகத்திலே பணியாற்றுகிறார். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு இன்னும் உறுதுணையாளர்களில் அவரும் ஒருவர். அவருக்கு நன்றிகள். எனவே இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையிலே நாங்கள் இளைஞர்களுக்கு இடையிலான ஒரு வலுவூட்டலை, விளையாட்டு ரீதியிலான ஒரு ஐக்கியத்தை, ஒற்றுமையினை ஏற்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அமைப்பினர் கடந்த காலங்களிலே சுகாதார ரீதியிலும் அதே போல கல்வி ரீதியிலும் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியில் ஒன்றாக இன்று இந்த விளையாட்டு ரீதியிலான ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு சிறந்த முறையில் அனுசரணையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜீவன் மேன்பவர் எம்ப்ளாய்மெண்ட். இவர்கள் கிட்டத்தட்ட இலங்கை முழுவதுமாக மாவட்டங்கள் தோறும் சென்று வெளிநாடுகளுக்கு செல்லவிருப்பவர்களை நேரடியாக நேர்முக பரீட்சை மூலமாக அரசுடன் இணைந்து அதிகமான வேலைப்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைஞர்கள் அதிகமாக சம்பாதிக்கும் இடம் என்பதனால் அவர்கள் இங்கே தங்களுடைய அனுசரணையினை அனைவருக்குமாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை ஞாபகப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே அக்ரோ, அதாவது கொட்டம்பையிலிருந்து அந்த பால் உற்பத்தியை செய்யக்கூடிய அந்த அமைப்பினர் இங்க எங்களுக்கு அதுக்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வளத்தாப்பட்டி
ஸ்டோர் எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்திலே தற்பொழுது எங்களுக்கு இலங்கை முழுவதுமாகவும் தங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஒரு குட்வில் கம்பெனியாக, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த கம்பெனியாக ஹைலேஸ் நிறுவனம் தன்னுடைய கம்பெனியிலே அதிகமான செயற்திட்டங்களை செய்து வருகிறது. அதனுடைய செயற்திட்டங்கள் ஒன்றான சூரிய மின் உற்பத்தி மூலமான அந்த மின்சார பொறிமுறையினை இன்று மக்களுக்கு சேவை நோக்கத்துடன் அதிகமான பொருட்செலவு இல்லாமல் வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த நிறுவனத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கு நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படியாக எங்களுக்கு இந்த அனுசரணையினை வழங்கிக் கொண்டிருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு மூலமாக நாங்கள் எதிர்காலத்திலே இளைஞர்களுக்கு இடையிலான ஒரு நல்ல வலுவான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க முற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அதிகமாக பேசி எங்களுடைய நேரங்களை வீணடிக்க விரும்பவில்லை. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே வரை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு அமைப்புகளும் எங்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பினை பங்களிப்பில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வீரஸ் விளையாட்டு கழகம் சார்பான எங்களுடைய கிரிக்கெட் அணி தலைவர் தம்பி ரோஷான் அவர்கள், அதே போல முன்னணி விளையாட்டு வீரரான தம்பி கணேஸ்வரன் அவர்கள் உட்பட அதிகமான இளைஞர்கள் நேற்றும் இன்றும் வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பினை பங்களிப்பினை மிக சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நன்றி. இந்த நிகழ்வுகள் இந்த மைதானத்தில் இந்த மண்ணில் செய்யப்படுவதற்கான நோக்கம் உண்மையிலே நாங்கள் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய வீரர்களையும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இப்படியான நிகழ்வுகள் கட்டாயம் தேவை. மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமான இடங்களிலே இப்படியான இரவு நேர விளையாட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. எனவே எங்களுடைய மண்ணிலும் நாங்கள் ஏனைய அணிகளை வரவழைத்து அவர்களுக்கும் நாங்கள் சரியான முறையிலே அதற்குரிய கௌரவத்தை வழங்கி இப்படியான விளையாட்டுகளை செய்வதன் மூலமாக விளையாட்டுகளை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம், இளைஞர்களை மகிழ்விக்கிறோம். இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் இளைஞர்கள் அதிகமானவர்கள் இன்று டிராப் அவுட் ஆகிறார்கள். பாடசாலை இடைவெளிகள் இடம்பெறுகிறது. எனவே கலை, கலாச்சாரம், விளையாட்டு போன்றவற்றிலே அவர்கள் ஈடுபடுவதில்லை. அப்படி ஈடுபடுபவர்கள் தான் தங்களை சாதனையாளர்களாக உருமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஏனையவர்கள் பாடசாலையில் இடைவிலகி அவர்கள் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஏனைய தீய செயல்களில் ஈடுபட்டு தங்களை அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் முடியும் என்பதாகவே அவர்கள் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள். எனவே அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் நிச்சயமாக இளைஞர்கள் தங்களை கல்வியில் அவர்கள் அங்கே பிரகாசம் அடைய செய்ய வேண்டும். அதே நேரத்திலே விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்வுகள் இப்படியான விடயங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் இன்னும் அங்கே பாண்டித்தியம் அடைகிறார்கள். எனவே அதற்கான ஒரு படிநிலையாக நாங்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சகல விதத்திலும் ஊக்கப்படுத்திக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துடைய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் நன்றிகளை கூறி, அதே போல வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் இளைஞர்கள் பாராமல் உண்மையிலே அவர்கள் தங்களுடைய பணி என்னவென்பது, தங்களுடைய இலக்கு என்னவென்பது, தங்களுடைய கோல் அடையாளம் என்ன என்பதை சிறப்பாக தெரிந்து அறிந்தவர்களாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதுதான் ஒரு சிறந்த விடயம். எனவே இளைஞர்கள் இன்று தங்களை பற்றிய சிந்திப்பதில்லை. ஆனால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் இளைஞர்கள் தங்களை பற்றி சிந்திப்பதை விட பிறரை பற்றி சிந்தித்து, ஏழை இளைஞர்களை பற்றி சிந்தித்து, கிராமத்தை பற்றி சிந்தித்து அவர்கள் அங்கே சுகாதாரம், கல்வி போன்ற விடயங்களிலே, அங்கே கலை போன்ற விடயங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாற்றத்துக்கான மாணவர்களை சேர்ந்தவர்களுக்கு நன்றிகளை கூற தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாடசாலை மாணவனுடைய வெற்றியிலும் ஓய்வாக இருக்கலாம், ஓய்வாக இருக்கலாம், அது புகழ் பரீட்சையாக இருக்கலாம், அதில் சித்தியடையக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இவர்கள் அங்கே தங்களை தக்க வைத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதை அவர்கள் ஒருபோதும் மறந்ததில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் நன்றிகளை கூறி, நீங்கள் வந்த உறவுக்கு நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். காரணம், நாங்கள் இன்று 13 மேட்சுகளை நாங்கள் போட்டிகளை நாங்கள் நடத்த வேண்டும். இந்த நிகழ்விலே 56 அணிகள் கலந்து கொள்வதற்கான திட்டங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஸ்கோர் விடயங்களிலே மிக சிறப்பாக பிரவீன், கேஷான், சது, அதே போல எங்களுடைய விதர்சன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே இன்னும் இடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 35-36 அணிகள் தான் பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஏழை அணிகள் நீங்கள் உங்களுடைய முற்பணத்தை செலுத்தி இன்னும் 5 நாட்கள், 4 நாட்கள் இருக்கிறது, நீங்கள் உங்களை இதிலே தயார்படுத்திக் கொள்ள முடியும். முதலாவது வெற்றி பெறக்கூடிய அணிக்கு நாங்கள் 50,000 ரொக்கப்பணத்தினையும், அதே போல சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த விக்கெட் காப்பாளர், சிறந்த களத்தடுப்பாளர், சிறந்த இப்படி அதிகமான பரிசுகளை இங்கே நாங்கள் வழங்கி இருக்கிறோம். உண்மையிலே நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறேன். யாரெல்லாம் இந்த பரிசுகளை தட்டி செல்லிருக்கிறார்கள் என்று நானும் பெரிய ஆர்வம் இருக்கிறேன். இன்று அதிகமான
அணிகளுக்கு இந்த மைதானம் இன்று சிறந்த ஒரு மைதானமாக மாற இருக்கிறது. என்னுடைய விவோம் டிவியை சேர்ந்த ஜனுஸ் அவர்கள் வந்தவுடன் கூறினார், இது ஒரு குட்டி லோட்ஸ் போட்டு என்று கூறினார். லோட்ஸ் என்பது அங்கே லண்டனில் காணப்படக்கூடிய ஒரு மிக சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு மைதானம். நான் நினைக்கிறேன் 96ஆம் ஆண்டிலே அந்த இலங்கை அணி வேர்ல்ட் கப்பினை வெற்றி பெற்ற அந்த தொடரிலே அதிகமான போட்டிகள் நான் நினைக்கிறேன் லோட்ஸில் தான் நடந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். அப்படி அந்த மைதானத்தை நினைவூட்டி என்னுடைய மைதானத்தை என்னுடைய வியூகத்தினுடைய பணிப்பாளர் திரு ஜனஸ் அவர்கள் கூறியிருந்தார். எனவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய வளங்களை நாங்கள் எதிர்கால சந்ததியினரும் பேணி பாதுகாத்து எதிர்கால சந்ததியினரும் பயன்படத்தக்க வகையிலே பேணி பாதுகாத்து அவர்கள் விட்டுச் செல்வதுதான் சுழற்சி முறை என்பது. எனவே அதை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உடனடியாக ஆரம்பிப்பதற்காக தயாராக கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதியாக கூடிய அனைவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு சமாந்திரிய பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் நசார் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வந்து அவர் தன்னை மேம்படுத்திக் கொண்டு உண்மையிலே தன்னால் முடிந்த விடயங்களை உதவிகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது சுகாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நன்றிகள். அதே போல எங்களுடைய நிலையத்தினுடைய அம்பாறை மாவட்டத்துக்கான வீடியோ திரு சைத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கூடிய இளைஞர்களுக்கு நன்றி கூறி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை உடனடியாக ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே நாங்கள் பேசி காலத்தை நாங்கள் தாமதப்படுத்தாமல் நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள் இணைந்திருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய வீகத்துக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் தலைமை உரை ஆற்றிவிட்டு இப்போது அமர்ந்திருக்கின்ற இந்த சுற்றுச்சூழல் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். அதே போல இந்த மண்ணில் இருக்கின்ற இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். விளையாட்டு என்பது உடல் உள ஆரோக்கிய செயற்பாடுகளுக்கு உந்து சக்தியாக அமைகின்ற ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே விளையாட்டின் மூலம் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சுற்றுத்தொடர் இந்த மண்ணிலே பல கழகங்கள் இந்த போட்டியிலே சுற்றுத்தொடரிலே பங்கெடுக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பல்வேறு கருத்துக்களை ஆழமான கருத்து எமது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் நசார் அவர்கள், அதே போல இந்த சுற்றுத்தொடரினுடைய அனுசரணையாளர்களில் ஒருவராக இருக்கின்ற ஹேலிஸ் சோலா நிறுவனத்தினுடைய இலங்கையின் முதல் தர நிறுவனம், வர்த்தக நாமத்தை கொண்ட முதல் தர நிறுவனம் ஹேலிஸ் நிறுவனம். அந்த
வச்சுக்கோங்க. ஆம், இப்போது இரண்டாம் கட்டத்திலே உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். உண்மையிலே புதிய வடத்தாப்பட்டி மைதானத்திலே 56 அணிகள் பங்கு கொள்கின்ற மாபெரும் மின் ஒளியிலான மின்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி 5 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாக்கப்பட்டு இப்போது அங்குரார்ப்பண நிகழ்வு மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கின்றது. விடையிலே மைதானத்திலே இன்னும் சொற்ப நேரத்திலே நாணய சுழற்சி நடைபெற போகிறது. அந்த அடிப்படையிலே 2 அணி தலைவர்களும் இப்போது வருகை தர இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அதற்காக எங்களுடைய அதிதிகளும் தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த மாபெரும் மின்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி முதல் தடவை அல்ல, பல தடவைகள் இந்த மைதானத்தில் மின்னொளியிலே பல தடவைகள் பல போட்டிகள் நடைபெற்றிருந்தாலும் சற்று வித்தியாசமான ஒரு போட்டியாக, ஒரு சுற்று தொடராக இந்த போட்டி மாறியிருக்கிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த 56 முன்னணி மின்பந்து கிரிக்கெட் கழகங்கள் மோத இருக்கின்றன. அதே போல இந்த உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அமைப்பு, மாற்ற அமைப்பு, சிலோன் பிரிட்டிஷ் காலேஜ் ஆகியன இணைந்து நடத்தப்பெறும் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. விடையிலே சமாந்துறை பிரதேச சபையினுடைய உபதவிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே இந்த விளையாட்டு கிரிக்கெட் சுற்றுத்தொடர் மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது. அந்த அடிப்படையிலே இன்னும் சொற்ப நேரத்திலே நாணய சுழற்சி நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், அந்த இருக்கின்ற அணியினுடைய விவரங்களை இன்னும் சொற்ப நேரத்திலே நாங்கள் தரப்போகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று முதலாவது போட்டி எந்தெந்த அணி மோதப் போகிறது, அதே போல 2வது 3வது என்று மொத்தமாக 13 போட்டிகள் இன்று நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. விடையிலே ஜனுஸ் இப்போது உங்களுக்கு தெரியும், மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெறுவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாக்கப்பட்டு இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே முதலாவது போட்டி உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக போகிறது. அந்த அடிப்படையிலே இன்று இந்த புதிய வடத்தாப்பட்டி மண்ணிலே இந்த கிரிக்கெட் சுற்று தொடர் மிக சிறப்பாக நடைபெற போகின்ற வழியிலே நியூ ஸ்டார் அணியின் தலைவரும் கல்முனை கேஎல் அணியினுடைய தலைவரும் அட்டாளச்சேனை நியூ ஸ்டார் கல்முனை கேஎல் அணி, அதே போல அட்டாளச்சேனை நியூ ஸ்டார் 2 அணிகள் முதலாவது போட்டியிலே மோதப் போகிறார்கள். ஆகவே மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் இப்போது சிறப்பாக பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. நாணய சுழற்சி நடைபெறப் போகிறது. உங்களுக்கு தெரியும், அட்டாளச்சேனை நியூ ஸ்டார் விளையாட்டுக் கழகம், அதே போல கல்முனை கேஎல் விளையாட்டுக் கழகம் என்பன மோத இருக்கின்ற முதலாவது போட்டி. அதற்கான நாணய சுழற்சி இந்த மைதானத்திலே நடைபெற போகிறது. இந்த இப்போது சொல்லுங்கள் ஜானஸ். நிச்சயமாக நைம் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு கிரிக்கெட் திருவிழா என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. 56 அணிகள் பங்கு பெற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டி தான் இப்போது இடம்பெறப் போகிறது. குறிப்பாக பொத்திவில் தொடக்கம் தெஹியத்த கண்டி வரையான அணிகள் அம்பாறை மாவட்டத்தின் பல பிராந்தியங்களில் இருந்து, பல பிரதேசங்களில் இருந்து அணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே முதல் போட்டி இப்போது இடம்பெறப் போகிறது அட்டாளைச்சேனை நியூ ஸ்டார் விளையாட்டுக் கழகத்துக்கும் அதுபோல கல்முனை கேஎல் ஸ்போர்ட்ஸ் கழகத்துக்கும் இடையில் நடைபெறப் போகிறது. நாணய சுழற்சி இடம்பெறப் போகிறது. நாங்கள் நாணய சுழற்சி இடம்பெறப் போகின்ற அந்த மைதானத்தின் மத்திக்கு நாங்கள் இப்போது செல்ல போகின்றோம். நாங்கள் அங்கே செல்லலாம். இப்போது நாணய சுழற்சி இடம்பெறப் போகிறது. ஏலவே நாங்கள் சொன்னது போல இந்த மைதானம் ஒரு ஈரப்பதன் மிக்க ஒரு மைதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு சில நாட்களாக மழை பெய்ததன் காரணமாக மைதானம் ஈரப்பதன் பொழிவோடு பனிப்பொழிவும் சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த மைதானத்திலே முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற அணிக்கு சாதகமாக இருக்குமா, அதுபோல களத்தடுப்பில் ஈடுபடுகின்ற அணிக்கு சாதகமாக இருக்குமா என்று பல்வேறு விவரங்களை நாங்கள் தந்திருந்தோம். நைம், நீங்கள் கிரிக்கெட்டில் ஒரு அறிவிப்பாளர் என்பதை தாண்டி கிரிக்கெட்டிலும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவர். நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களது அனுபவத்திலே இந்த பிட்ச், இந்த ஆடு களம், இதன் தன்மைகள் குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு ஈரப்பதன் இன்னும் இருக்கிறது இந்த
அந்த ஈரம் இன்னும் இருக்கிறது இந்த மைதானத்திலே. எனவே இந்த பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்குமா, துடுப்படுத்தாடுதலுக்கு சாதகமாக இருக்குமா என்கின்ற விவரங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். நிச்சயமாக ஜனோஸ், உண்மையிலே நீங்கள் சொன்னதைப் போல ஏலவே நாங்கள் இந்த ஆடுகள நிலவரத்தை வழங்கியிருந்தோம். குறிப்பாக ஒரு ஈரழிப்பான தன்மை இந்த ஆடுகளத்திலே காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் நேற்று முன்தினமும் கடும் மழை இந்த பிராந்தியத்திலே நிலவியது. அதன் காரணமாக வெள்ளத்தால் இந்த மைதானம் சூழ்ந்திருந்தாலும் கூட இப்போது வெள்ள நீர் அகற்றப்பட்டு மிக சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்றாற் போல இந்த மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது, தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த ஆடுகளத்தை பொறுத்த மட்டிலே பந்துவீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு ஆடுகளமாகவும் சுழல் பந்துவீச்சாளர்களுக்கு ஆடுகளமாகவும் இருப்பதாக எங்களுடைய கிரிக்கெட் அனுபவமிக்கவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே இங்கே பார்க்கின்ற போது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் சாதகமாக இந்த ஆடுகளம் திகழும் என்றும் சொல்கின்றார்கள். அதே போல நாணய சுழற்சியில் உண்மையிலே துடுப்படுத்தாடுகின்ற அணியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு பந்து வீச்சாளர்களினுடைய அந்த தன்மை மாறும். உண்மையிலே அவர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். உண்மையிலே முதலில் துடுப்படுத்தாடுகின்ற அணி கூடுதலான இலக்கை அடைய வேண்டும், அவர்களுடைய ஓட்ட வீதம் அதிகரிக்க வேண்டும். ஆகவே பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது இரண்டாவது துடுப்படுத்தாடுகின்ற அணிக்கே சாதகம் கூடுதலான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் இங்கே அனுபவமிக்க கிரிக்கெட் வீரர்கள் சொன்னார்கள். இங்கே முன்னணி கழகங்கள் பல இந்த போட்டியிலே பங்கெடுக்க இருக்கின்ற காரணத்தால் இங்கே பல முக்கியமான அனுபவம் வாய்ந்த வீரர்கள் பலர் இப்போது மைதானத்தில் அங்குமிங்கும் சுற்றி பார்த்தார்கள், அதனுடைய தன்மையை உணர்ந்து சொன்னார்கள். ஆகவே இங்கே உண்மையிலே குளிர்ச்சியான ஒரு காலநிலை நிலவுகிறது, பனிப்பொழிவு கூட இருக்கிறது. நேரங்களிலே ஒரு ஓரளவு மழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் போல் தான் தெரிகிறது. அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். நிச்சயமாக உண்மையிலே மெல்லிய காற்றும் கூட வீசிக்கொண்டிருக்கிறது. இதமான அந்த குளிர்ச்சியான காற்று மைதானத்தில் சூழ இப்போது பனிப்பொழிவும் கூட இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எந்தெந்த அணிகள் அந்த சாதகமான தன்மையை பயன்படுத்தார்கள் என்று. இங்கே உண்மையிலே பலர் இந்த போட்டியிலே பங்கெடுக்கக்கூடிய வீரர்கள் இப்போது மைதானத்தில் பயிற்சியிலே ஈடுபடுவதையும் அதே போல மைதானத்தினுடைய தன்மையை பார்ப்பதாகவும் நாங்கள் அறிகின்றோம். இப்போது இங்கே உண்மையிலே அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னணி கழகங்கள் பல இந்த போட்டியிலே பங்கு கொள்ளப் போகின்றார்கள். முதலாவது போட்டி அட்டாளைச்சேனை நியூ ஸ்டார் விளையாட்டுக் கழகத்துக்கும் அதே போல கல்முனை KL விளையாட்டுக் கழகத்துக்கும் இடையிலான முதலாவது போட்டி நடைபெறப் போகிறது. ஆகவே நாணய சுழற்சி இன்னும் சொற்ப நேரத்திலே நடைபெறும் என்று ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்குரிய பூர்வாங்க ஏற்பாடு நடைபெறுகின்றன. இப்போது மைதானத்தில் போது பிரேமதாஸ் எப்படி மின்னொளியில் ஜொலிக்குமோ அதை விட சிறப்பாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு கிராமத்திலே இப்படியான ஒரு பச்சை பசேல் என்ற மைதானம், பச்சை பசேல் என்ற அந்த புட்களை கொண்ட ஒரு மைதானத்தை காண்பது மிக சிறப்பாக இருக்கிறது. உண்மையிலே நகர்ப்புறங்களில் கூட இப்படியான மைதானத்தை காண முடியாது. பச்சை பசேல் என்ற அந்த புட் கொண்ட மைதானத்தை இங்கே பார்க்கின்ற போது மிக சிறப்பு. உண்மையிலே கிராமிய ஒரு மண் வாசனை சூழ்கின்ற ஒரு கிராமமாக இருந்தாலும் கூட இங்கே எப்படியான ஒரு மைதானத்தை பார்க்கின்ற போது பிரமிப்பாக இருக்கிறது. உண்மையிலே இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் ஜானோஸ்? நீங்கள் சொல்வது போல நயம், குறிப்பாக ஒரு கிராமத்தின் இதயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அந்த கிராமத்தின் பள்ளிவாசலில் இருக்கிறது, மதஸ்தலங்களில் இருக்கிறது, ஆலயத்தில் இருக்கிறது, கோயிலில் இருக்கிறது, அதுபோல பாடசாலைகளில் இருக்கிறது, அதுபோல அதையும் தாண்டி இது போன்ற மைதானங்களில் இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு கிராமத்தை கட்டமைக்கின்ற உன்னத ஸ்தலங்களாக இந்த மைதானங்களும் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நண்பர் நயிம் அவர்கள் சொன்னது போல இது ஒரு சிறிய கிராமம். புதிய வளத்தாப்பட்டி என்பது குடியேற்ற மக்களால் பூர்வீக மக்களும் இங்கு இருக்கிறார்கள். அதை தாண்டி குடியேற்ற மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நாட்டின் பல பாகங்களிலிருந்து வந்த மக்களும் இங்கே இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு கிராமத்திலே மிக சிறப்பான முறையிலே ஒரு அழகானதொரு மைதானத்தை, ஒரு ஆடுகளத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமிதமான ஒரு விடயம். இங்கே பார்க்கின்ற போது மின்னொளியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, தகதகத்துக் கொண்டிருக்கிறது. மிக வளர்ந்த பிரதேசங்களில் கூட இது போன்ற மைதான கட்டமைப்புகள் இல்லையே என்கின்ற ஏக்கம் நமக்கு இருக்கின்ற போது இந்த கிராமப்புறத்திலே இப்படி ஒரு மைதானத்திலே 50
56 அணிகளை வரவழைத்து ஒரு போட்டியை நடாத்துவது என்பது மிகவும் ஒரு பெருமிதமாக கூறக்கூடிய ஒரு விடயம். இப்போது முதலாவது போட்டி இடம்பெறப் போகிறது. அட்டாளை சென்னை நியூ ஸ்டார் அதுபோல கல்முனை KL அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி இடம்பெறப் போகிறது. மொத்தமாக 56 அணிகள், 5 ஓவர்கள், 9 வீரர்கள் ஒரு அணியிலே பங்கு பெற்றுகின்றார்கள். இப்போது அதிதிகள் சூழ இப்போது முதலாவது போட்டியின் இந்த துவக்கம் ஆரம்பமாக போகிறது. எனவே டொஸ் நாணய சுழற்சியிலே வெற்றி பெறப் போகின்ற அணியது அட்டாளை சென்னை நியூ ஸ்டார் அணியா அதுபோல கல்முனை KL அணியா என்பது குறித்த பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு $1 மில்லியன் கேள்வி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல இப்போது போட்டிகளின் எதிர்பார்ப்பு மிக மிக கனதியாக மாறிக்கொண்டே போகிறது. இப்போது எமது அதிதிகள் இப்போது சூழ இப்போது ஆடுகளத்திலே வருகிறது கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அட்டாளை சென்னை நியூ ஸ்டார் அதுபோல கல்முனை KL அணியின் தலைவர்கள் இப்போது இருக்கின்றார்கள். இப்போது இப்போது கல்முனை KL சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தலைவர் இப்போது இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கேன். இன்று நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று தீர்மானிக்கப் போகின்றீர்கள். களத்தடுப்பை தீர்மானிப்போம். களத்தடுப்பை தீர்மானிக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய பெயர்? சஹான். இப்போது நியூ ஸ்டார் அணியினுடைய தலைவர், உங்களுடைய பெயர்? முஹன்னத். எப்படி இருக்கின்றீர்கள்? நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று தீர்மானிக்கப் போகின்றீர்கள். நாங்களும் களத்தடுப்பை தான் தீர்மானிக்கப் போகின்றீர்கள். என்ன காரணம்? ஏனென்றால் இது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு மைதானம். அது இந்த மைதானத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதனால் முதலாவது களத்தடுப்பு எடுத்து விளையாடும் என்ற மாதிரி இருக்குது. இந்த ஆடுகளத்தை பொறுத்த மட்டிலே பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக அமையுமா, துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக அமையுமா? உங்களுடைய அனுபவத்தை கேட்கிறேன். இது 2 பேருக்கும் சாதகமாக ஐக்கியம் இன்னும் தெரியாது. இப்போது இந்த மைதானத்தில் குளிர்ச்சியான காலநிலை, அதே போல பனிப்பொழிவு கூட இருக்கிறது. ஆகவே பந்துவீச்சாளர்களுக்கு சாதகமாக இந்த ஆடுகளம் அமையப் போகிறது என்று ஏற்கனவே அனுபவமிக்க கிரிக்கெட் வீரர்கள் சொன்னார்கள். அதே போல உங்களிடமும் அந்த கேள்வியை கேட்கின்றேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆடுகளம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? பந்துவீச்சாளருக்கு தான் சாதகமாக. என்ன காரணம்? புல்லில் ஈரம் இருக்கிறதால இப்படி போல் டிராவல் ஆகிற வீதம் குறைய தான் இருக்கு. நிச்சயமாக இப்போது நாணய சுழற்சிக்குள் நாங்கள் செல்ல போகின்றோம். 2 அணி வீரர்களும் இப்போது நாணய சுழற்சியில் ஈடுபடுகின்றார்கள். பார்ப்போம், பூவா தலையா யார் பக்கம் செல்ல போகிறது? ஓகே. இப்போது நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தினர் முதலிலே களத்தடுப்பை தீர்மானித்திருக்கின்றார்கள். பந்து வீசுவதற்காக அவர்கள் ஆயத்தமாக போகின்றார்கள். துடுப்படுத்தாடுவதற்காக எங்களுடைய கல்முனை KL சூப்பர் கிங்ஸ் அணியினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இப்போது இங்கே அனைத்து 2 அணி வீரர்களும் மொத்தமாக முழுமையாக புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வு இந்த மைதானத்தில் நடைபெறப் போகிறது. உண்மையிலே ஜானஸ், நாங்கள் சொன்னதை போல இந்த ஆடுகளத்தை பொறுத்த மட்டிலே பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு ஆடுகளமாக இருக்க போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த போட்டி யார் பக்கம் செல்ல போகிறது என்று. நிச்சயமாக ஏலவை நாங்கள் குறித்தது போல முதலிலே நாணய சுழற்சியிலே வென்றவர் அட்டாளை சென்னை நியூ ஸ்டார் அணியினர் களத்தடுப்பை தேர்வு செய்திருக்கின்றார்கள். எனவே இப்போது கல்முனை KL ஸ்போர்ட்ஸ் கழகத்தினர் இப்போது துடுப்படுத்த ஆடுவதற்கு அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மைதானத்தை பொறுத்த மட்டிலே கடந்த சில நாட்களாக பெய்த மழை சூழல் காரணமாக, மழையிடக்கூடிய காலநிலை காரணமாக மைதானம் ஒரு ஈரப்பதன் கூடிய ஒரு மைதானமாக இருக்கிறது. மைதானத்தின் ஆடுகளம் கூட இப்போது ஈரப்பதனோடு இருக்கிற காரணத்தினால் எனவே பந்து வீச்சுக்கு அது மிக சாதகமாக இருக்கும். அது ஒரு சுழல் பந்து வீச்சு, வேக பந்து வீச்சு, மிதவேக பந்து வீச்சுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலவரத்தை இந்த மைதானம் ஏற்படுத்தியிருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் இந்த இடங்களில் எல்லாம் இன்னும் ஈரப்பதன் மிகவும் கனதியாக இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த பந்து வீச்சுக்கு மிகவும் சாதகமான ஒரு மைதான நிலவரம் இருக்கிறது. அதுபோல துடுப்படுத்த ஆடினாலும் கூட பந்து ஓடுகிற வேகம், பந்து துடுப்படுத்த ஆடுகின்ற போது ஒரு பந்து வேகமாக அடித்தாடினாலும் கூட பந்து இந்த மைதானத்திலே ஓடுகிற வேகம் மிக மிதமாகவே இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு சில போட்டிகள் இங்கே நடைபெறுகின்ற போது ஒரு 3-4 போட்டிகளுக்கு பிறகு மைதானம் ஓரளவுக்கு சகஜமான ஒரு நிலவரத்துக்கு வந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த
நீங்கள் சொன்னதைப் போல 2-3 போட்டிகள் நடைபெற்றதன் பிற்பாடு மைதானத்தினுடைய ஆடுகளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அங்கே உண்மையிலே இந்த நீங்கள் சொன்னதைப் போல ஈரழிப்பான ஒரு ஆடுகளமாக காணப்படுகிறது. பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. உண்மையிலே 2 அணி வீரர்களும் மிக உற்சாகமாக தற்போது முதலாவது போட்டியை எதிர்கொள்ளப் போகின்றார்கள். உண்மையிலே அட்டாளச்சேனை அணியினர் நியூ ஸ்டார் மன்னிக்க வேண்டும், அடிக்கடி அவர்களுடைய பெயரை மறந்து விடுகின்றேன். டங் அடிக்கடி ஸ்லீப் ஆகிறது. இந்த மைதானம் போல உங்களது நாக்கம் அடிக்கடி ஈரப்பதனில் இருக்கிறது. இருந்த போதும் உங்களது குரலிலே சில விடயங்களை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். நிச்சயமாக அந்த என்ன சொன்னீர்கள், அட்டாளச்சேனை நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்துக்கும் அதே போல கல்முனை KL சூப்பர் கிங்ஸ் அணியினருக்கும் இடையிலான அந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே 2 அணி வீரர்களினுடைய முழுமையாக புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வு இப்போது வியூகம் டிவிக்காக நாங்கள் உங்கள் வியூகம் டிவிக்காக 2 அணி வீரர்களையும் நாங்கள் தற்போது அறிமுகப்படுத்த போகின்றோம். இது அந்த இன்று கல்முனை AL சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வீரர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று முதலாவது போட்டியிலே மோதப் போகின்ற அந்த அணியினர் கல்முனை AL சூப்பர் கிங்ஸ் அணியினர் மிக உற்சாகமாக இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த போட்டியிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அதே போல அட்டாளச்சேனை நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தினர் அட்டாளச்சேனை நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தினர் இப்போது அதிதிகள் எமது வீரர்களை உற்சாகமூட்டுகின்ற அந்த கைலாக செய்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது அட்டாளச்சேனை நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தில் உற்சாகமாக கைலாக செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பல அனுபவமிக்க வீரர்கள் இந்த ஸ்டாக்கிங் நியூ உண்மையிலே உற்சாகம் நிறைந்த பல முன்னணி வீரர்களை கொண்ட ஒரு கழகம். இப்போது அதிதிகள் கைலாக செய்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் வீகம் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இந்த VPL மின்னொளியிலான அணிக்கு 9 பேர் கொண்ட 5 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட மென்பந்து கிரிக்கெட் சுற்றுத்தொடர் முதலாவது போட்டி 2 அணி வீரர்களும் இப்போது அதிதிகள் ஊடாக கைலாக செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே உண்மையிலே சிறந்த ஒரு போட்டி என்று நடைபெற போகின்ற வேளையிலே நிச்சயமாக இப்போது கைலாக கொடுத்து இப்போது போட்டி ஆரம்பமாக போகிறது. நாங்கள் மைதானத்தை விட்டு அகல போகின்றோம். எனவே மிக சிறப்பான முறையிலே ஒரு போட்டி இப்போது ஒரு நேலவி சொன்னது போல ஒரு கிரிக்கெட் பொத்துவில் தொடக்கம் தெகியத்த கண்டி வரை இருக்கின்ற அணிகளுக்கிடையிலான 56 அணிகள் பங்கு பெற்றுகின்ற மாபெரிய ஒரு கிரிக்கெட் திருவிழா இப்போது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச சபை பிரிவுக்கு உட்பட்ட புதிய வளத்தாப்பட்டி மைதானத்திலே இடம்பெறுகிறது. எனவே இந்த போட்டியின் ஊடக பங்காளர் குரலற்ற மக்களின் குரல் வீகம் டிவி இந்த ஊடக பங்காளர்களாக இணைந்திருக்கிறது. எனவே இன்னும் சொற்ப வேளையிலே போட்டிகள் ஆரம்பமாக போகிறது. நாங்கள் ஊடக பங்காளர்களாக இருந்த போதும் போட்டியின் முழுமையான காணொளிகளை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே போட்டியின் முதற்கட்ட தொகுப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நாங்கள் அவ்வப்போது இந்த போட்டியின் தொகுப்புகளை தருவதற்கு இருக்கின்றோம் என்று கூறி நயம் உண்மையிலே இந்த சுற்றுத்தொடர் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம். உண்மையிலே இந்த வாய்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா அதே போல மாற்றத்துக்கான மாணவர் அமைப்பு சிலோன் பிரிட்டிஷ் காலேஜ் அதே போல எமது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தபிசாளர் வெள்ளையன் வினோகாந்த் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே இந்த சுற்றுத்தொடர் மிக சிறப்பாக நடைபெற போகிறது. அந்த அடிப்படையிலே முதலாவது போட்டி இன்னும் சொற்ப நேரத்திலே ஆரம்பமாக போகிறது. நாணய சுழற்சி நிறைவடைந்திருக்கிறது வேளையிலே இப்போது இந்த இவ்வளவு நேரமும் மிக சிறப்பாக இந்த வியூகம் டிவிக்காக தொகுப்புகளை வழங்கியமைக்காக எமது வியூகம் டிவியினுடைய பணிப்பாளர் ஜனோஸ் தம்பி மறுபக்கத்திலே மிக துல்லியமான ஆத்திஃப் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நன்றி.